எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் முருங்கைக்காய் மோர் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த வெயில் காலத்துக்கு மோர் குழம்பு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் முருங்கைக்காய் மோர் குழம்பு. இது ரொம்ப சுலபமான ரெசிபி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். இது தண்ணி போட்டு நம்ம ஒரு விசிலுக்கு எடுத்தால் போதும். மிக்சியில் தேங்காய் சேர்த்துக்கிறேன். அடுத்தது இஞ்சி சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய் சும்மா 2 போட்டு, சீரகம். இதில் துவரம்பருப்பும் பச்சரிசியும் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணியோடு ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி எப்படியும் அரைக்கிறதுக்கு வேணும். இப்போ இதை நல்லா மையாக அரைச்சிக்கணும். கையில் தொடும்போது திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா மையாக அரைச்சிக்கணும். இதுதான் மெயின் ஃப்ளேவர் கொடுக்கும் மோர் குழம்புக்கு. முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ மோர் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் போட்டுக்கிறேன். கடுகு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு, அடுத்தது கருவேப்பிலை, அடுத்தது சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஃபியூ செகண்ட் சாட்டே பண்ணால் போதும். இதில் அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் முருங்கைக்காய், மஞ்சள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா சாட்டே ஆகிடுச்சு. இப்போ மோர் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, முருங்கைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இன்னும் கூட இதை தின் பண்ணிக்கலாம். வேணும்னா எனக்கு இந்த அளவுக்காவது திக்காக இருக்கணும். நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.